மத்திய அரசாங்கத்தை விட்டுருங்க, பாரதிய ஜனதா கட்சிக்குன்னு ஒரு பார்வை இருக்கும் இல்லையா, ஒரு நிலைப்பாடு இருக்கும் இல்லையா, தமிழக அரசிற்குன்னு ஒரு நிலைப்பாடு இருக்கும், அதிமுகவுக்குன்னு ஒரு பார்வை இருக்கும். அதிமுக நினைக்கக்கூடிய எல்லாவற்றையும் தமிழக அரசால் செய்துவிட முடியுமாங்கிற ஒரு கேள்வி இருக்குது. பாஜக என்ற கட்சியின் நிலைப்பாடு இவர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்பதா இல்லை என்பதா? சட்டத்திற்குட்பட்டு என்ன உச்சநீதிமன்றம் சொல்லுகிறது அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது பாரதிய ஜனதா கட்சி ஒரே நிலைப்பாடு. நீங்கள் மேல்முறையீடு ஏன் போறீங்க? மேல்முறை நாங்கள் போலே மேல்முறையீடு ஏற்கனவே போன மேல்முறையீடு இன்னும் நிலுவையில் இருக்குது, அதை விட்ரா பண்ணலாம். அது காலங்காலமாக இருந்து கொண்டிருக்க தமிழக அரசாங்கம் போயிருக்கு மேல்முறையீடு. நாங்கள் போலையே மத்திய காங்கிரஸ் அரசு இருந்த பொழுது எழுதப்பட்ட கடிதத்திற்கு எதிராக இவர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்ற முடிவிற்கு எதிராக செய்யப்பட்ட மேல்முறையீடு இன்னும் நிலுவையில் இருக்குது. நீங்கள் விட்ரா பண்ணலாமேன்னு கேட்குறேன். சார், இன்னைக்கு கோர்ட்டில் வழக்கு இருக்க அவருக்கு தெரியும். ஒரு நிரபராதி என்று நன்றாக தெரிந்தாலும் கூட போலீஸ்ல வந்து என்ன சொல்லுவாங்க, நான் அப்ஜெக்ஷன் தான் சொல்லுவாங்க. பாஜக எஸ் இவர்கள் விடுதலை செய்யணும், இல்ல விடுதலை செய்யக்கூடாது, ரெண்டுல ஒரு அவர்கள் குற்றவாளிகள் என்று நிரூபிக்கப்பட்டால் அவர் விடுதலை செய்த பாஜகவுக்கு எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. அவங்க நிரூபிக்கப்பட்டார்கள் குற்றவாளிகள் என்று தண்டனை பெறப்பட்டு விட்டார்கள். தண்டனை காலம் தண்டனை பெறப்பட்ட வாஜ்பாய் ஆட்சி காலத்தில் பேரறிவாளன் இங்கே ஒரு பதிவு பண்ணியிருந்தார். அன்றைய வாஜ்பாய் ஆட்சி காலத்தில் வாஜ்பாய் அரசு மாநில அரசுகளுக்கு ஒரு சுற்றறிக்கை அனுப்பியது என்று ஐ திங்க் ராதாகிருஷ்ணன் தெளிவாக சொல்லக்கூடும். 20 ஆண்டுகளை கடந்த சிறைவாசிகள் அத்தனை பேரையும் மாநில அரசு விடுதலை செய்யலாம், சிறையை நிரப்பிட்டு இருக்காங்கன்னு சொல்லி ஒரு சுற்றறிக்கை அனுப்பியது. அது இதற்கு பொருந்தாதான்னு அவர் கேட்டிருந்தார் பேரறிவாளர். நான் என்ன கேட்கிறேன், ஏன் அதை இதுக்கு அப்ளை பண்ண மாட்டேங்கிறீங்க? செய்ய வேண்டியது மத்திய அரசாங்கம் இல்ல, அது செய்ய வேண்டியது மாநில அரசாங்கம். அதோட உரிமையை வைத்துக் கொண்டு தேவையில்லாமல் விடக்கூடாது என்பதை மனதில் வைத்துக் கொண்டு வெளியில வேஷம் போடுகிறது மாநில அரசாங்கம். இதைத்தான் சொல்ல முடியும். எனக்கு புரியல. நான் ஏன்னா மத்திய அரசு தான் மத்திய அரசு ஒப்புதல் கேட்கணும், ஒப்புதல் இல்ல, அவங்களுடைய கருத்தை கேட்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அது உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு. அது திருமுருகன் அடிப்படையில் இந்த பிரச்சனையை மே 17 இருக்கட்டும் அல்லது பிற இயக்கங்களாக இருக்கட்டும், ஈழத்தமிழர்கள் நலன் சார்ந்து இயங்கக்கூடிய அல்லது இந்த 7 பேர் விடுதலை, முல்லை பெரியார், மீத்தேன் உள்ளிட்ட பிரச்சனைகளில் மாநிலத்தில் திமுகவும் மத்தியில் காங்கிரசும் ஆட்சி செய்த பொழுது உங்களை போன்ற இயக்கங்கள் எடுத்த வீரியமான போராட்டங்கள், பொதுவெளியில் மாணவர்களை திரட்டி நடைபெற்ற போராட்டங்களாகட்டும், இவர்களுக்கான 7 விடுதலைக்கான போராட்டங்களாகட்டும், அது போன்ற பிரச்சனைகள் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் 2009, 2014 நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸை வீழ்த்த வேண்டும் என்று பிரச்சாரத்தில் ஈடுபட்டது, அது தொடர்பான நடவடிக்கையில் ஈடுபட்டது போன்ற ஒரு வீரியத்தோடு இந்த இயக்கங்கள் இப்பொழுது செயல்படவில்லை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை தொடர்ந்து வைக்கிறாங்க. வெளியில் பார்க்கின்ற பொழுது அந்த குற்றச்சாட்டு உண்மை என்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துவதாகவே இருக்கிறது இல்லையா? இல்லை, எந்த அடிப்படையில் வந்து அது இல்லைன்னு சொல்கிறாங்க எங்களுக்கு புரியல. தொடர்ச்சியான போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. அதை ஊடகங்கள் விவாதத்துக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். 2009 இருந்த நிலைமையும் 2014 இருந்தது போன்ற ஒரு நிலைமை இந்த 2016 சட்டப்பேரவைத் தேர்தலில் காங்கிரஸ் திமுக அணிக்கு எதிராக நீங்கள் அன்னைக்கு இருந்த அளவிற்கு அதே வீரியமான போராட்டங்கள் தமிழகத்தில் இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, நீங்கள் வந்து ஒவ்வொரு கட்டத்திலும் ஒவ்வொரு விஷயமான ஒரு நோக்கத்தை நோக்கி நகருது. அன்னைக்கு வந்து இதை பற்றி பேசவே முடியாதுங்கிற ஒரு சூழலை வந்து காங்கிரஸ் திமுக கூட்டணி வந்து ஏற்படுத்தியிருந்தார்கள். தமிழ்நாட்டில் முத்துக்குமார், ஈழம் அப்படிங்கிற வார்த்தைகளை கொண்டு நீங்கள் என் துண்டறிக்கை கூட அச்சடிக்க முடியாது, அந்த மாதிரி சட்டங்கள் எல்லாம் இருந்தது. அப்படியான நெருக்கடி நிலையத்தில் அதை தான் உடைக்கிற வேலைகள் தான் அப்போ நடந்த போராட்டங்கள் என்பது ஜனநாயக போராட்டங்கள் அந்த அடிப்படையில் நடந்தது. ஆனால் அந்த ஆட்சிகளை, இந்த கட்சிகளை அதிகாரத்தோடு நீக்க வேண்டும் என்கின்ற விவாதம் அப்போ இயக்கங்களால் முன்னெடுக்கப்பட்டது. அதற்கு அடுத்த கட்ட கோரிக்கையை நோக்கி இப்போ நகர்த்தி அந்த போராட்டங்கள் நகர்ந்து போயிருக்கு. இதுதான் அதில் நடந்தக்கூடிய இயங்கியெல்லாம் நடந்தக்கூடிய இயல்பாக நடந்தக்கூடிய நிகழ்வு அந்த இடத்துல தான் போய் நின்று இருக்குது. இப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழலில் வந்து தமிழ்நாட்டில் நீங்கள் 2009 ஈழம் என்பது ஒரு பிரச்சனை, மிக முக்கியமான பிரச்சனையாக இருந்தது. இப்பொழுது ஈழத்திற்கு அடுத்தபடியாக பல்வேறு பிரச்சனைகளை மத்திய அரசுக்கு உருவாக்கியிருக்கு. அது காங்கிரஸாக இருந்தாலும் சரி, பாரதிய ஜனதா கட்சியாக இருந்தாலும் சரி உருவாக்கியிருக்கிறது. இதை விவாதத்துக்கு உட்படுத்தி தடுத்து நிறுத்த வேண்டிய மாநில கட்சிகள் திமுகவும் அதிமுகவும் எந்த விதமான பொறுப்பையும் எடுத்துக்கொள்ளவில்லை. உதாரணமாக முல்லை பெரியாராக எடுத்துக்கொண்டாலும் சரி, மீனவர் பிரச்சனையாக எடுத்துக்கொண்டாலும் சரி, கூடங்குளம், மீத்தேன், கெயில், 7 விடுதலை, இது எதுலையுமே வந்து இந்த 2 கட்சிகள் நிலைப்பாடு கிடையாது. அதிமுக எவ்வளவு தூரம் இதை பயன்படுத்திக் கொள்ள முயன்றதோ அதே அளவிற்கு ஒரு நிலைப்பாடு தான் திமுக எடுத்துக்கொண்டது. 2 பேருமே வந்து இந்த பிரச்சனைகளை வைத்துக்கொண்டு லாபம் சம்பாதிக்க வேண்டும் என்றுதான் பார்த்தாங்க. அப்போ அந்த சூழல் தான் தமிழகத்தில் இன்னைக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள். அப்போ நம்ம இந்த பிரச்சனையை பார்க்கக்கூடிய இத்தனை போராட்டங்களும் இப்போ இது மட்டும் இல்லாமல் நடக்கக்கூடிய ஆணவ கொலைகள், இதுக்கு எதுக்கு போராட வேண்டியிருக்கு. ஒவ்வொரு இயக்கங்களும் பல்வேறு போராட்டத்தில் தொடர்ச்சியாக நடந்து கொண்டு இல்லை. நான் இப்படி ஏன் பார்க்கக்கூடாது, அன்றைக்கு திமுக காங்கிரஸை எதிர்க்கின்ற பொழுது அதற்கு மாற்றாக மத்தியில் பாஜக, நீங்கள் பாஜகவை நேரடியாக எந்த இடத்துலையும் ஆதரித்ததில்லை, இருந்தாலும் பாஜக அன்றைக்கு வெற்றி பெற்று மத்தியில் பெரும்பான்மை பலத்தோடு ஆட்சி அமைக்கிறது. இங்கே அதிமுக ஆட்சிக்கு வரக்கூடிய ஒரு நிலை. இன்றைக்கு காங்கிரஸ் தோற்கடிக்கப்பட வேண்டும், காங்கிரஸிற்கு பாடம் கற்பிக்க வேண்டும் என்பது போன்ற வார்த்தைகளை தான் அன்றைக்கு உங்களை போன்ற இயக்கங்கள் பயன்படுத்தினீர்கள். காங்கிரஸ் உங்கள் வார்த்தையில் எடுத்துக்கிட்டா காங்கிரஸ் பாடம் கற்றுக்கொண்டு விட்டது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இன்றைக்கு பாஜக காங்கிரஸுடைய அதே நிலைப்பாட்டை தானே கடைபிடிக்கிறது. இப்போது பாஜகவையும்
மீண்டும் பாடம் கற்பிப்பதற்கான முயற்சி, உங்களுடைய வார்த்தைகளை தான் நான் சொல்றேன், பாடம் கற்பிப்பதற்கான முயற்சி யாருமே இறங்கலையோ அப்படிங்கிறது தான் திருப்பி கேள்வி. இதுல காங்கிரஸை எதிர்த்துட்டோம், திமுக எதிர்த்துட்டோம், அந்த இடத்துல திருப்பி பாஜக வருகின்ற பொழுது நம்ம யாரை எதிர்க்கிறதுன்னு தெரியாம அல்லது இதை எதிர்ப்பதன் மூலமாக நீங்க யாரை ஆதரிக்கணுங்கிற எந்த ஒரு ஸ்பேஸும் எந்த ஒரு வாய்ப்பும் இல்லாமல் இருக்கிறீர்களோன்னு தோணுது. இல்லை, இப்போ நீங்கள் காங்கிரஸ் எதிர்த்து நடந்த போராட்டங்கள் அளவுக்கு பாரதிய ஜனதா கட்சி நோக்கி நகரலைங்கிறது வந்து உண்மை இல்லை. அதை நோக்கியான போராட்டங்கள் தீவிரமாக முன்னெடுக்கப்பட்ட ஒரு விஷயங்கள் தான் இந்த 2 வருஷ காலகட்டத்தில் நடந்திருக்குது. அதில் வந்து எந்த விதமான மாற்று கருத்துக்கும் கிடையாது. அதற்கான ரெக்கார்ட்ஸ் இருக்க தான் செய்யுது. அப்போ நீங்கள் என்ன, காங்கிரஸின் மீதான விவாதம் என்பது நீ படுகொலை நடத்தின இடத்துல நிற்கிறப்போ அந்த விவாதம் என்பது வேறாக இருந்தது. இப்போ பாரதிய ஜனதா கட்சியினுடைய காலகட்டத்திலே நீங்கள் கொள்கை சார்ந்து எடுக்கக்கூடிய முடிவுகள் நோக்கி தான் போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இந்திய அரசு நடக்கக்கூடிய நடவடிக்கைகள் இதுதான் போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இதுதான் இன்னைக்கும் நடந்து கொண்டிருக்கிற நிலை. இன்னைக்கு நடக்கக்கூடிய கெயில் போராட்டங்கள்ல இருந்து கூடங்குளம் போராட்டமாக இருந்தாலும் சரி, அனைத்துமே இப்படி எது ஆளுங்கட்சியாக இருக்கிறதோ அதற்கு எதிரான போராட்டத்தை தான் வைத்துக் கொண்டிருக்கிறார். ஒருவேளை இந்த 7 பேரை விடுதலை செய்யக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டால், விடுதலை செய்யப்பட்டிருந்தால் அது தமிழக தேர்தலில் அஇஅதிமுகவிற்கு ஆதரவான மனநிலையை வாக்காளர்களிடம் ஏற்படுத்தியிருக்கக்கூடும் நம்புறீங்களா? அதற்கான ஸ்பேஸ் இங்க இருக்குதா? இல்ல, இப்ப வந்து என்னன்னா, இப்ப அதிமுகவோ திமுக ஒரு விஷயத்தை உணர்ந்திருக்காங்க 2009க்கு பிறகு. நீ காங்கிரஸ் தோற்கடித்த பிறகு திமுக தோற்கடிக்கிறதுல இங்க இருக்கக்கூடிய சிறு இயக்கங்களுடைய பணி என்பதுதான் மிக முக்கியமான பணி. அப்ப நீங்க குறிப்பிடுவதற்கு இந்த இடத்துல தமிழர் மணி அது ஒரு கருத்தை பதிவு செய்திருந்தார் கடந்த 2 வாரங்களுக்கு முன்பாக இங்க பேசுகின்ற பொழுது, ஈழம் சார்ந்த பிரச்சனை நிச்சயமாக தேர்தலில் எதிரொலிக்காது. 2009இல் பிரபாகரன் கொல்லப்பட்டார் என்ற செய்தியெல்லாம் கொடுக்கப்பட்டு, அந்த புகைப்படங்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டு காங்கிரஸ் திமுகவுக்கு எதிராக பிரச்சாரம் செய்யப்பட்ட பொழுதே காங்கிரஸ் மீண்டும் ஆட்சியில் அமர்ந்தது, தமிழகத்திலும் வெற்றி பெற்றது. 2014இல் காங்கிரஸ் தோல்வியடைந்ததற்கு ஈழப் பிரச்சனை ஒரு காரணம் அல்ல, இந்தியா முழுவதும் காங்கிரஸ் தோல்வியை தெளிவியது. உத்தரப்பிரதேசத்தில் ஏன் காங்கிரஸ் தோற்றது, ஈழப் பிரச்சனையா காரணம்ங்கிற ஒரு கேள்வி வச்சார். இங்கே காங்கிரஸ் தோற்றதற்கு இன்ன பிற காரணிகள் இருந்தன, இவர்கள் ஈழம் ஒரு காரணம் என்று இவர்கள் எடுத்துக்கொண்டார்கள்ங்கிறார். இல்லை, அவர் சொல்லக்கூடிய பல்வேறு ஆருடங்கள் வந்து என்றைக்குமே பொய்யா தான் இருந்திருக்கு. தமிழறி மணியினுடைய அரசியல், அவருடைய அரசியல் புரிதல் என்பது மிகவும் வந்து ஒரு அதை வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அறிவுபூர்வமான விவாதங்களாக என்றைக்கும் இருந்தது கிடையாது. அந்த அடிப்படையில் அல்ல. நீங்கள் வந்து எப்படி எந்த அடிப்படையில் வந்து காங்கிரசினுடைய அது கூட்டணியிலிருந்து 2013இல் திமுக வெளியேறியது, அது தமிழர் பதிலே இருக்காது அவர்கிட்ட. 2013 மாணவர் போராட்டம் நடந்த அது நெருக்கடியை உருவாக்காத இடத்தில் திமுக அதை விட்டு வெளியேறுகிறது. வெளியேறியது தவறு என்று திமுக இப்பொழுது நினைத்தான் மீண்டும் காங்கிரஸோடு கைத்து கோர்த்திருக்கிறதுங்கிற. இல்லைங்க, திமுக வேறு வழி இல்லை. நீ காங்கிரஸோடு சேர்ந்து நிற்க வேண்டிய, அது பாரதிய ஜனதா கட்சியோடு சேர்ந்து முயன்றிருக்கலாம். பின்னர் நடக்கூடிய விஷயங்கள் எதுவாக இருக்கலாம். இன்னைக்கு வந்து தேர்தல் கூட்டணி என்பதனுடைய அர்த்தம் என்பது கொள்கை சார்ந்ததல்ல. அது ஒரு அதுக்கான ஸ்பேஸ் இருக்குது, அது தேர்தல் எதிரொலிக்கும் கொள்கை சார்ந்ததல்ல. சரி, இல்ல கொள்கை சார்ந்த இல்ல. ஒரு விஷயம் சொல்லி முடிச்சிடறேன். இப்போ என்னன்னா, காங்கிரஸ் திமுக கூட்டணி எந்த மாதிரி விளைவை ஏற்படுத்தும் தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் தெரியும். சரி, ஓகே. நான் அந்த முதல் சுற்று கருத்தை ராதாகிருஷ்ணன் கேட்டு வந்துடுறேன். ராதாகிருஷ்ணன், இதில் சட்ட ரீதியில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் என்ன என்பது குறித்து நம்ம விரிவாக அடுத்தடுத்த சுற்றுகள் நான் உங்கள்கிட்ட வரேன். முதற்கட்டமாக தேர்தல் அறிவிக்கப்படுவதற்கு ஓரிரு நாட்களுக்கு முன்பு செல்வி ஜெயலலிதா அவர்கள் மீண்டும் ஒரு கடிதம் எழுதி மத்திய அரசினுடைய கருத்தை கேட்க வேண்டிய தேவை எங்கிருந்து வருகிறது அப்படிங்கிறதும், இனிமேல் மாநில அரசு நினைத்தாலும் இவர்களை விடுதலை செய்ய முடியுமா என தேர்தல் விதிகள் நடைமுறைக்கு வந்த பிறகு மாநில அரசால் இதில் என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறதும், இதை தேர்தல் ஆதாயத்திற்கு தான் பயன்படுத்துகிறார்களா கட்சிகள்? இல்லை, இன்னைக்கு கூட அவங்க வந்து விடுதலை செய்யலாம். மாநில அரசுக்கு அந்த அதிகாரம் இருக்கு கண்டிப்பாக. ஏன்னா சுப்ரீம் கோர்ட்டில் இருக்கிற பிரச்சனையே வந்து வேற. சுப்ரீம் கோர்ட்டில் வந்து நிலுவையில் இருக்கிற வழக்கும் வேற. அதாவது 5 நீதிபதிகள் வந்து டிசம்பர் 2, 2015 அன்று கொடுத்த தீர்ப்பில் எந்த மாநில அரசுக்கும் ஆயுள் கைதிகளை விடுவிக்க உரிமை உண்டு, அந்த உரிமையில் தலையிட எந்த நீதிமன்றத்துக்கும் அதிகாரம் இல்லை. மாநில அரசுக்கு உள்ள உரிமை ஆர்டிகல் 161 ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன். இதில் எந்த சமயத்தில் வேணால் விடுதலை செய்யலாம். தேர்தல் வந்து தடையாக இருக்க முடியாது. ஏன்னா இட் இஸ் சாவரின் பவர். கவர்னர் ஆன் தி அட்வைஸ் ஆஃப் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் எடுக்கிற முடிவு. இது தேர்தலோ எதுவுமே கட்டுப்படுத்தாது. ரெண்டாவது, இந்த ஸ்கீம் அப்படின்றதே வந்து 1994 இவர்கள் வந்து முதலமைச்சராக இருந்தபோது வந்த ஸ்கீம். 20 ஆண்டுகள் ஒருவர் சிறையில் இருந்தால் அவர் எந்த குற்றத்தை செய்தவராக இருந்தாலும் அவரை விடுதலை செய்யலாம். இது வந்து தமிழ்நாடு இருக்கிற ஸ்கீம். இன்றைக்கி அந்த ஸ்கீமுக்கு வந்து நடந்துட்டு இருக்கு. அந்த ஸ்கீம் படி நிறைய பேர் விடுதலையும் செஞ்சிருக்காங்க. சரி, அப்படி இல்லை சிபிஐ விசாரித்த வழக்கு என்ற விவகாரங்கள்லாம் உள்ள வரதுனால நம்ம அதில் அடுத்த சுற்றுக்குள்ளே போகலாம். அதை தாண்டி ஒரு தமிழகத்தினுடைய முதலமைச்சருக்கு நீங்கள் சுட்டி காட்டிய ஆர்டிகல் 161 குறித்து இன்னும் போதிய புரிதல் இல்லை என்று எடுத்துக்கொள்வதா? இதை தாண்டியும் அவர் மத்திய அரசிடம் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை மேற்கோள் காட்டி அவர் மத்திய அரசுடைய கருத்தை கேட்கிறார் என்று சொன்னால், எதிர்க்கட்சிகள் விமர்சிப்பது போல இது வெறும் அரசியல் ஆதாயம் தானா அல்லது சட்டம் குறித்த புரிதல் இல்லையா? அதாவது எப்பவுமே ஒரு மாநிலத்தின் முதலமைச்சர் அந்த அட்வொகேட் ஜெனரல் அட்வைஸ் வாங்கி தான் வந்து செயல்படுவாங்க.
நான் இதுக்கு காரணமாக வந்து அட்வொகேட் ஜெனரலுடைய அட்வைஸ் தான் சொல்லுவேன். இவங்க நிச்சயமாக அந்த அட்வைஸை கேட்டிருக்கணும், கேட்டுப்பினால் தான் இது மாதிரி ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அட்வொகேட் ஜெனரல் அட்வைஸ் வந்து அது இருதரப்பட்டது. சில அட்வொகேட் ஜெனரல் கிளியராக சொல்லலாம், 161 உங்களுக்கு பவர் இருக்குது, நீங்களே செய்யலாம் அப்படின்னு சொல்லலாம். சிலர் என்ன சொல்லுவாங்க, வீணாக இந்த குழப்பத்தில் போய் மாட்டிக்காதீங்க, ஏன்னா வந்து உச்சநீதிமன்றமே குழப்பமாக இருக்குது. அதுதான் இப்போ உண்மை. இந்த குழப்பத்திற்கு காரணம் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு, உயர்நீதிமன்றங்களின் தீர்ப்பை ஒழிய அரசியல்வாதிகளோ அரசை ஆள்பவர்களோ அல்ல. அதுதான் நம்ம தெரிஞ்சுக்கணும். உச்சநீதிமன்றம் ஒரு குழப்பமான தீர்ப்பை கொடுத்துவிட்டு அந்த குழப்பத்திலிருந்து மீள்வதற்காக 5 நீதிபதிகள் அடங்கிய குழு மீண்டும் 3 நீதிபதிகள் அடங்கிய குழுவை அமைத்து கொண்டே இருக்கிறார்கள். இந்த 7 கேள்விகளை முதலாக உச்சநீதிமன்றம் வைத்த பொழுது அந்த கேள்விகளுக்கும் இந்த வழக்குக்கும் சம்பந்தமே இல்லை. ஒரு மாநிலத்தின் முதலமைச்சர் இவர்களை 7 பேரை விடுதலை செய்ய வேண்டும், உங்களுடைய கருத்தை கொடுங்கள் என்று கேட்கிறார். இன் கன்சல்டேஷன்ற வார்த்தைக்கு வந்து அர்த்தம் கேட்கிறார், அவ்வளவுதான். இதற்கு பதில் சொல்லாமல் அந்த உச்சநீதிமன்றத்தின் நீதிக்குழு 5 நீதிபதிகளுக்கு இந்த வழக்கை அனுப்புகிறது. 7 கேள்விகளை, சம்பந்தமற்ற கேள்விகளை, அதுதான் முக்கியம். இந்த 7 கேள்விகளும் இந்த வழக்கிற்கு சம்பந்தமில்லாத கேள்விகள். இந்த கேள்விகளுக்கு நீங்கள் பதில் கொடுங்கள் என்று உச்சநீதிமன்றம் சொன்னால் உச்சநீதிமன்றத்தை நாம் குறை சொல்வதா அல்லது அரசியல்வாதிகளையா? இதற்கு காரணம் உச்சநீதிமன்றத்தின் குழப்பமான தீர்ப்பு. இந்த குழப்பமான தீர்ப்பிலிருந்து வருவதுதான் இத்தனை பிரச்சனை அப்படிங்கிறீங்க. சரி, நம்ம ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு தொடரலாம். இன்னும் பல மற்ற அரசியல் கைதிகள், மற்ற சிறைவாசிகள், ஆயுள் சிறைவாசிகள், வாழ்நாள் சிறைவாசிகள் குறித்து அவர் ஒரு கேள்வி எழுப்பினார். அந்த 7 கேள்விகளும் குழப்பமான கேள்விகள், நீங்கள் தேவையற்ற கேள்விகள் அப்படின்னீங்க. அது என்ன மாதிரியான கேள்விகள் அப்படிங்கிறத குறித்து ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு பயணிக்கலாம். ஈழத்தமிழர்கள் வாரம் உள்ளிட்ட இன்னும் பிற தமிழ் தேசிய சார்ந்த பிரச்சனைகளுக்கான வாய்ப்பும் பங்கும் தேர்தல் அரசியலில் என்னவாக இருக்கிறது, இந்த 2016 சட்டப்பேரவை தேர்தலில் இவை எதிரொலிக்குமா? ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு பேசலாம், தொடரலாம், காத்திருக்கிறேன்.